உன்னை அடிச்சாதான் உங்க அக்கா அவளுக்கு வலி அதிகமா இருக்கும். உன்னையும் அதுவும் கையால் அடிச்சாலாம் பத்தாது, உன் வாழ்க்கையில அடிக்கணும். அப்பதான் ஈஸ்வரி துடிப்பா. நீ படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை தாங்கிக்க முடியாம ஆனாலா தவிப்பா. உன் மேல ஈஸ்வரி உயிரே வச்சிருக்கால. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா ஈஸ்வரி நெஞ்சில இருந்து ரத்தமா கொட்டும். அதை கொட்ட வைக்கிறதுக்காக தான் உன் கழுத்திலே நான் தாலி கட்டினேன்டி. இங்க பாரு, இனிமே வாழ்க்கையில சிரிப்புக்கு இடமே கிடையாது. இதுக்கப்புறம் நீ அழுதுட்டே தான் இருக்கணும். இது வரைக்கும் உன் 2 கண்ணு இருக்கிறது பாக்குறதுக்காக தான் நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா இனிமே கண்ணீருக்காக மட்டும்தான் இருக்க போதே. இதுக்கப்புறமும் உன் வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகமா தாண்டி இருக்கும். உன்னை அணுவா கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணுவேன். நீ போய் உங்க அக்கா கிட்ட சொல்லி கதறிய அழணும். அதை கேட்டு அவ துடியா துடிக்கணும். இந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நான் பார்த்து சிரிக்கணும், ரசிக்கணும்டி. அபிமா, ச்சே, இப்ப போய் நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல சாரி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு தப்பா சொல்லிட்டேன். இன்னைக்கு உனக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட், எனக்கு இல்ல. என்னடி பாக்குற? எனக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு, ஸ்பெஷல் வேர்ல்ட். அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, இந்த தாலி சென்டிமெண்ட் அதெல்லாம் இல்ல. ஒன்லி ஃபன், எப்பயுமே ஹாப்பி, ஒன்லி என்ஜாய்மெண்ட் தான். அங்க தாண்டி என் லைஃபே இருக்கு. நான் அங்க தாண்டி வாழ போறேன். நான் இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பயும் கூட வாழவே மாட்டேன். நீ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவே கூடாது. நீ தனி மரமா, அதுவும் பட்ட மரமா நிக்கணும். உன் கூட நான் வாழவே மாட்டேன். ஆனா அதே நேரத்துல உனக்கு அம்மாவாவ தகுதியே இல்லைன்னு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்த வேண்டே. உன்னை பொறுத்த வரைக்கும் இனிமேது உருவம் இல்ல. இங்க நீ தூக்கு தண்டனை வாங்கின ஆயுள் கைதி. சாகுற வரைக்கும் இந்த நரக வேதனை நீ அனுபவிச்சுட்டே இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். அபி, நீ என்ன பண்றனா, இப்படி அழுதுட்டே போய் உங்க அக்கா இருக்கல்ல, அவகிட்ட போய் என் புருஷன் நாமன்னு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கதற. உன் நிலைமைய நினைச்சு அவன் நெருப்புல விழுந்த புழு மாதிரி துடியா துடிக்கணும். ஏய், வழி விடு. ஏய், நகருன்னா வழிய விடுன்றல. ஏய், வழி விடு, தொலைச்சிருவான் உன்னை. ஏய், காலை விட்டு, காலை விட்டுனா வெற்றி கால. ஏய், நான் எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணா வருவேன். நான் போறப்ப எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்தப்ப எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்க கூடாது. இதுக்கு இஷ்டம் தான் இங்கே இரு. இல்லனா உங்க அக்கா கிட்ட போய் சொல்லி 2 பேருமா சேர்ந்து உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்னு ஒப்பாரி வச்சு அழுங்க. வர்ஷா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன கேட்கணும்? நீ சொல்ற பொய்யையும் கட்டுக்கதையையும் நான் கேட்டுட்டே இருக்கணுமா? You are liar. You are cheater. வர்ஷா, இப்ப நான் பொய் சொல்றவனா இருந்தா, ஏமாத்துறவனா இருந்தா உன்னை தேடி நான் இங்க வந்திருப்பேனா? நீயே கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். உன்னை கழட்டி விட்டு போயிடணும்னு இருந்தா நான் அப்படியே போயிருக்க மாட்டேனா? அந்த அபியோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிருக்க மாட்டேனா? இப்ப நான் ஏன் உன்னை தேடி வந்திருக்கேன்? ட்ரஸ்ட் மீ, ஐ லவ் யூ so much. நான் உன்னை ரொம்ப டீப்பா லவ் பண்றேன். புரிஞ்சுக்கோ வர்ஷா. அதனாலதான் இப்ப நான் முன்னாடி நின்று இருக்கேன். என்ன நம்ப ப்ளீஸ். உன்னை எப்படி நம்ப சொல்ற?
என்னையே உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கடத்த சொன்னவன் தானே நீ. வர்ஷா, ஈஸ்வரி கிட்ட நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே கொடுக்க போறேன்னு சொல்லி மிரட்டினேன். அதுக்கு பயந்துட்டு தான் உன்னை கடத்த வேண்டியதா போச்சு. இது எல்லாத்தையுமே மறந்துடு வர்ஷா. எல்லாத்துக்குமே சாரி, பெருசா ஒரு சாரி. இது எதையுமே நான் பிளான் பண்ணல. அபிக்கலத்தில் நான் தாலி கட்டியிருந்தாலும் நீ தான் என்னோட ஒய்ஃப். ஈவன் என் விரல் நகை கூட அவன் மேல படாது. என்னை நம்பு வர்ஷா, ப்ளீஸ் என்னை நம்பு. மை ஸ்வீட் ஹார்ட், மை டார்லிங், பிலீவ் மீ. அப்பாடா, தேங்க் காட். இப்பயாவது என் மேல உனக்கு நம்பிக்கை வந்தது. வா. சாரி கதிர், உன்னை என்னால மிஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் என்ன மீறி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சாரி. ஐ லவ் யூ கதிர். இனிமே உன்னை சந்தேகமே பட மாட்டேன். ப்ராமிஸ். ஐ லவ் யூ டூ வர்ஷா. இதுதான் என் வர்ஷா. சோ ஸ்வீட். வர்ஷா, உன் சிஸ்டர் நர்மதா கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இமீடியட்டா வாபஸ் வாங்க சொல்லு. ஏன்னா அதை வச்சு இந்த ஈஸ்வரி இருக்கால, அவ எனக்கு குடைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே டார்லிங், நான் என் சிஸ்டர் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன். சின்னையா, சின்னையா, என்ன இது? சின்னையா, என்ன இது? ஐயோ, ஒரு வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில முதலிரவு நடந்திருக்கு. அதுக்குள்ளேயே அது நடந்ததுக்கான தடையுமே இல்லாம ஆக்கிட்டியே ஈசு. யாரு ஈசு இதெல்லாம் பண்ணது? நான் தான். க்ளீன் பண்ண வேண்டாம்? கிளீன் பண்ணியா? ஆமா, நீ என்ன அதுக்குள்ளேயும் குளிச்சுட்டு எங்க ஐயோ, நான் போற? வெளிய போறேன். ஈசு ஈசு அபியை ஈசு பார்க்கணும். ஈசு. வெளியேதான். வெளியே வா, அப்புறமா போய்க்கலாம். இல்ல ஈசு. முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. நான் போய் அபிய பாத்துட்டு வரேன். கதிரை பத்தி சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. இப்ப அபி கிட்ட கேட்டா தெரிஞ்சிரும். நீங்க ரெடி ஆகுங்க. ஐயோ, என்ன இவ இவ்வளவு சந்தோஷமா நடந்த அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே அபிய பார்க்க போ